திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது நல்லா சிந்தித்து பாருங்க. 1999ஆம் ஆண்டு அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள். மத்தியிலே ஆட்சி அமைத்தார்கள். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு காலம் சுயநிலைவில்லாமல் இருந்தாங்க. அப்பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக பாரதிய ஜனதா அரசாங்கம் அவரை வைத்திருந்தது. அந்த 5 ஆண்டு காலம் முடிந்தது. அப்படியே அந்தர் பல்டி, கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. 2004 காங்கிரஸோட கூட்டணி. இவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிறம் மாறும். இன்றைக்கு அடிக்கடி நிறம் மாறக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பார்கள். அப்படி விட்டுக் கொடுத்துதான் 1999 ஒரு கட்சியோட மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு, மத்தியிலே பதவிக்கு வருவதற்கு, அதிகாரத்துக்கு வருவதற்கு கூட்டணி அமைத்தார்கள். அப்படியே 2004 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு காங்கிரஸோட கூட்டணி அமைத்த கட்சி தான் திமுக கட்சி. என்னென்றும் சொல்லுகிறார். இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். எங்கே ஆட்சி செய்யவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். இன்றைக்கு கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற, கல்வி வளர்ச்சி பெற, இளைஞர்கள் அதிக அளவிலே கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலே இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது. இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.